அஸ்ஸலாமு அலைக்கும் அன்பு சொந்தங்களே. இப்போ வெயிலுக்கு ஏற்ற இதமான பசும்பாலை வச்சு பாதாம் பிசின் போட்டு நாங்கள் குடிக்க போகிறோம். வாங்க பார்க்கலாம் என்னென்ன போடலான்னு. வாங்க. நல்லா பசும்பால் நல்லா காய்ச்சி, பாக்கெட் பால் இல்லை பசும்பால் காய்ச்சி ஆற வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுருக்குறேன். இப்போ அதில் பாதாம் பீசின் ஊற வச்சுருக்கேன். எப்பயும் வெயில் நாள் வந்தால் நான் பாதாம் பீசின்னு சப்ஜா விதை எல்லாம் போட்டு குடிக்கிறது. வயிற்று புண்ணு கிண்ணு எல்லாத்தையும் ஆற்றும், நல்லாயிருக்கும், உடம்புக்கும் நல்லது, ரொம்ப நல்லது. இது சப்ஜா விதை, இது பாதாம் பீசின் ஊற வச்சா இப்படி தான் வரும். பாதாம் பீசின் ஒரு பாலில் ஒரு போட்டுக்கலாம். குழி கரண்டி வச்சுருக்கிறேன். அந்த கரண்டியால் ஒரு 2 கரண்டி பாதாம் பீசின் எக்ஸ்ட்ரா கூட போட்டுக்கலாம். எவ்வளோ போட்டாலும் உடம்புக்கு நல்லது தான், அது ஒன்றும் கெடுதல் கிடையாது. அதே மாதிரி சப்ஜா விதை பாருங்கள், ஊற வச்சுருக்கேன். நல்லா எப்படி இருக்குது பாருங்கள், சூப்பராக. அதுவும் 2 கரண்டி போட்டுக்கலாம். போட்டுக்கிட்டு நல்லா கலக்கி விட்டுக்கிட்டு இது பார்த்தீங்களா, நாட்டு சர்க்கரை. இது நாட்டு சர்க்கரை, கலப்படம் இல்லாத நாட்டு சர்க்கரை. நான் சர்க்கரை தயாரிக்கிற இடத்துல இருந்து டைரெக்டாக வாங்கிட்டு வரோம். நல்லா இருக்கும் சர்க்கரை. இதில் கலப்படம் எதுவும் இருக்காது. இது நாட்டு சர்க்கரை. இது போட்டு குடிக்கலாம், நல்லது. சுகர் இருக்கிறவங்களும் குடிக்கலாம், உடம்புக்கு ரொம்ப நல்லது. நாட்டு சர்க்கரை ஒரு 4 ஸ்பூன் போட்டுக்கலாம். அஞ்சு ஸ்பூன் போட்டிருக்கிறேன். இப்போ நல்லா கலக்கலாம். சர்க்கரை போட்டு நல்லா கலக்கி அவ்வளோ ருசியாகவும் இருக்கும், உடம்புக்கும் நல்லது. வயிற்று புண்ணுங்கன்னு ஆற்றும். வெயில் நாளில் நீங்கள் டீக்கு பதில் இது குடிச்சு பாருங்கள். அப்படி இல்லைனாலும் 11 மணி போல் நல்லா போட்டு குடிச்சிங்கன்னா வெயிலுக்கு நல்லா குளுமையாக இருக்கும், உடம்பெல்லாம் நல்லாயிருக்கும். பாருங்கள், பார்த்தீங்களா, நாட்டு சர்க்கரை போட்ட உடனே பாலோட கலர் மாறிடுச்சு. நல்லா பூஸ்ட் குடிக்கிற மாதிரி இருக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எங்கள் அம்மா கிட்ட கொடுக்குறேன். எங்கள் அம்மா குடிச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க. பாருங்கள், காலையில் டிஃபன் சாப்பிட்டாச்சு. இப்போ மணி 10-11 மணி ஆக போகுது. இப்போ போட்டு ஒரு டம்ளர் குடித்தோன்னா நல்லா சூப்பராக இருக்கும். வெயில் நல்லா நமக்கு தாங்கும், நல்லாவும் இருக்கும், பார்க்குறதுக்கு உடம்பும் குளுன்னு இருக்கும். எங்கள் அம்மா என்ன சொல்கிறாங்க பார்க்கலாம். குடிச்சு பார்த்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். நான் காலையில் நாஸ்டா பண்ணிட்டேன். இப்போ பாப்பா கொடுத்தது எங்கள் பொண்ணு, பெரிய பொண்ணு. இப்போ பாதாம் பால் பிஸ்தா ரொம்ப வயிற்றுக்கு நல்லது, குடிச்சு பார்க்குறேன். ஆஹா, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது, சூப்பராக இருக்குதுமா. வயிற்றுக்கு அவ்வளோ நல்லதுமா. நீங்களும் சாப்பிட்டு பாருங்க. நீங்களும் இதே மாதிரி போட்டு குடிச்சு பாருங்க மக்களே, நல்லா இருக்கும், உடம்புக்கு நல்லது. எது நல்லதோ ப்ரெஷரேட்டு கலர் கலந்த ஜூஸ் அது இது குடிக்கிறதோட நம்ம இந்த மாதிரி இயற்கை பொருள் சேர்த்துக்கிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.